ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட உங்களோட வெயிட் நல்ல ஃபேட் லாஸ் ஆகணுமா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட்டை தூக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் முடியுதோ வெயிட்ஸை தூக்கி வெயிட்டட் எக்ஸசைஸ் பண்ணுங்க நான் சொல்லிக்கிட்டே வருவேன். ஸோ அதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட்ஸை தூக்கி பண்ணும்போது அது கூட ப்ராப்பராக நீங்கள் நியூட்ரிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரோட்டீன் எடுக்கும்போது உங்களோட மசில் கெயின் ஆகும். மசில் கெயினுங்கிறது இட்ஸ் நாட் தேட் ஈஸிங்க. ஸோ அட்லீஸ்ட் மசில் லாஸ் ஆகாமல் இருந்து வயசாக நம்மளோட மெயின் ப்ராப்ளமே மசில் லாஸ் ஆகும். ஸோ அந்த மசிலை லூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக வெயிட்டட் எக்ஸசைஸும் ப்ரோட்டீனும் சேர்த்து சாப்பிட்டு நியூட்ரிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களோட மசில் கெயின் ஆச்சு அப்படின்னா அது நீங்கள் அதுக்கப்புறமா உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணுறனால நீங்கள் ரிலாக்ஸாக ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட அது உங்களோட ஃபேட் பர்னுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்தும் கூடும், உங்களோட வெயிட் லாஸ்லேயும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கட்டாயம் நீங்களும் வெயிட்ஸை தூக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதனால உடனே நான் ஜிம்முக்கு தான் போகணும், பெருசாக 20 kg 30 kg தான் தூக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் பழக்கம் இல்லை, உங்கள்கிட்ட எதுவும் வீக்லி வெயிட்ஸ் இல்லைன்னா சிம்பிளாக வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படி பண்ணுங்கள். லோவர் பாடிக்குள்ளே பண்ணும்போது ஏதாவது ஸ்கூல் பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்கிறத வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதிலிருந்தே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி கொஞ்சம் கம்மி வெயிட்டில் பண்ணுறோன்னா ரெப்புடேஷனை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நிறைய தடவை ரெப்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் சொல்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ், ப்ராப்பராக ஒரு ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் முடித்த உடனே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிங்க. உங்களுக்கு என்னோட ஃபிட்னஸ் கிளாஸில் சேரணும்னாலும் ஒன் நியூட்ரிஷன் கன்சல்டேஷனில் சேரணும்னாலும் கீழே ஃப்ளாஷ் ஆகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. லேடிஸ் எப்பவும் ஃபிட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னு நினச்சி புது விதமாக ஒரு எக்ஸசைஸ் போட்டு உங்களை என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிற என்னோட இந்த எஃபர்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னா சும்மா போகலாமா, ஒரு லைக் போட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க எக்ஸசைஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ வெயிட்டை தூக்கி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி 8 எக்ஸசைஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ 4 ஸ்டாண்டிங்லேயும் 4 ஃப்ளோர்லேயும் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சில ஜென்ரல் பாயிண்ட்ஸ் என்னது, குட்டி வெயிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தா கூட மைண்ட் மசில் கனெக்ஷன், ஒரு ஹெவியாக ஒரு 5 kg டம்பிள்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சி பண்ணும்போது உங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகிறது தெரியும். நீங்களே செஞ்சு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து ஆப்ஸ் டைட். ஆல்வேஸ் உங்களோட ஆப்ஸை நல்லா உள்ளே இழுத்து வச்சு ப்ரீத்திங் நார்மலாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது நான் 3 kg டம்பிள்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர்லேருந்து இப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஆப்ஸ் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லெக் அப் பண்ணுறீங்க. ஸோ ஒரு காலை தூக்கினாலே அது கோருக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அங்கிருந்து நம்ம அப்படியே ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். எல்லா எக்ஸசைஸையும் நீங்கள் 20 ரெப்ஸ் பண்ணிக்கோங்க. 2 செட்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் தூக்குறீங்க. நான் ஜஸ்ட் செஞ்சு மட்டும்தான் காமிக்கிறேன், நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. முடியலைன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 ரெப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே ஒரு 3 to 4 செட்ஸாக பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இது நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸாக இருந்து. ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு நம்ம ஸ்குவாட் பண்ணுற அளவுக்கு கால் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஷோல்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு கால் விரலெல்லாம் நல்லா ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. இங்கேருந்து நல்லா ஷோல்டர் ரொட்டேட், செஸ்ட் ஓப்பன், ஆப்ஸ் டைட். எக்ஸேல் ஸ்லைட், இன்ஹேல் அப். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ளே போட்டும், இன்ஹேல் பண்ணும்போது ரிலாக்ஸ். ஒரு தடவை 2 சைடும் ஸ்லைட் பண்ணோன்னே அதே வெயிட் அப்படி ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணிவிட்டு ஸ்குவாட் பண்ணுறீங்க. அகெயின் எக்ஸேல் வயிறு உள்ள, இன்ஹேல் வயிறு ரிலாக்ஸ். எக்ஸேல், இன்ஹேல், ஃப்ரண்ட் ரைஸ் அண்ட் ஸ்குவாட். ஒன் மோர் டைம். இது போயிடணும், கீழே போய் தொட்டுறணுன்னு இப்படியெல்லாம் போய் தொடாதீங்க. நல்லா செஸ்ட் ஓப்பன். இவ்வளோதான் போதுனாலும் போதும். சென்டர், சைட், சென்டர், ஃப்ரண்ட் ரைஸ், ஸ்குவாட், ரிலாக்ஸ். மூணாவதும் 4வதும் எக்ஸசைஸ்க்கு நம்ம டயகனல் லஞ்சஸும் சைடு லஞ்சஸும் பார்க்க போகிறோம். நிறைய பதிவுகளில் நம்ம ஃபார்வர்ட் லஞ்சஸ், ரிவர்ஸ் லஞ்சஸ்க்கெல்லாம் வேரியேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி டயகனலும் சைடு லஞ்சஸும் செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போமா அதில் என்ன வேரியேஷன்னு. சைடுக்கு போகும்போது கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அகெயின் ஷோல்டர் ரொட்டேட், ஆப்ஸ் டைட், செஸ்ட் ஓப்பன். ஃபஸ்ட்டு காலை தூக்கி தள்ளி வைக்கிறீங்க. கால் விரலெல்லாம் சைடில் திருப்பிக்கோங்க. நல்லா டவுன். இந்த பொசிஷனுக்கு போனதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் அண்ட் சென்டர். அடுத்த காலுக்கு சைட், கால் விரலை திருப்பி வைக்கிறீங்க. டவுன். நல்லா ப்ராப்பராக பொசிஷனுக்கு போனதுக்கப்புறமா இங்கேருந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேட் பண்ணும்போது செஸ்ட் ஓப்பன், பேக் ஸ்கியூஸ், எவ்வளோ முடியுதோ நல்லா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், சென்டர். இன்னொரு செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கால் லோயர் பாடி பொசிஷன் போனதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், சென்டர்.
abs tight, breathing normal. Center, relax. அடுத்த எக்ஸசைஸ் டயகனல் லஞ்சஸ் சொன்னேன். அதுக்கு அப்பர் பாடிக்கு என்ன பண்ணிக்க போகிறோம்னா லேட்ரல் ரைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ காலும் கையும் சேர்த்து எப்படி டயகனல் லஞ்சுங்கிறது ஒரு காலை பேக்கில் கொண்டு போய் கிராஸாக வச்சு 2 முட்டும் நல்ல டவுன் அண்ட் சென்டர். நெக்ஸ்ட் சைட் சென்டர், abs tight, center, center. Last one more time. கால் நல்லா பின்னாடி போகணும், பின்னாடி போகிற காலோட முட்டும் நல்லா டவுன். ரிலாக்ஸ். ஸோ 4 எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்கில் பார்த்துட்டோம். இப்போ 4 ஃப்ளோர் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எக்ஸசைஸ்க்கு நல்லா வஜ்ராசனில் உட்கார மாதிரி உட்காந்துக்கிறோம். ஒரு வெயிட்டை பிடிச்சிக்கோங்க. குட்டி வெயிட்னா 2 வெயிட்டையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து அப்படியே நீ டவுன் பண்ணுற மாதிரி எந்திக்கிறீங்க. நல்லா எவ்வளோ முடியுதோ ஒரு பெரிய சர்க்கிள் டவுன் எந்திக்கிறீங்க. ஆப்ஸ் டைட், எவ்வளோ பெரிய ரவுண்டு முடியுதோ அவ்வளோ பெருசு. பேக் மசில், செஸ்ட் மசில் எல்லாத்தையும் ஆப்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ், ஃபுல் ஆர்ம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணோம். டவுன். ஒரு தடவை கிளாக் வைஸ்னால் ஒரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ். டவுன். மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆப்ஸ் டைட், டவுன். ஒன் மோர் டைம். ரிலாக்ஸ். ரெண்டாவது எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது கேட் அண்ட் கவ் பொசிஷனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இங்கேருந்து வலது கையில் ஒரு வெயிட்டை பிடிச்சிக்கிறீங்க. இடது கை எல்போவை மடக்கிட்டு இந்த கை ஃபுல்லாக டவுன், ஷோல்டர்லேருந்து கை விரல் வரைக்கும் டவுன். எஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே அந்த வெயிட்டை மேலே தூக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை திரும்பி பார்க்குறீங்க. டவுன். எந்திக்கும் போது இன்னொரு கையோட எல்போ ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. இந்த வெயிட் மேலே போகுது. இந்த சைடில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ லெஃப்டில் வெயிட் வைக்க போகிறேன்னா ரைட் எல்போவை மடக்கிட்டு நல்லா டவுன். பப்பி போஸில் பட்டு மேலே இருக்கும்போது ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ஃபுல் ஆம்லைன் ஸ்ட்ரெச். எஞ்சதுக்கு அப்புறமா இந்த கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிடுறீங்க. இந்த வெயிட்டை மேலே தூக்கிட்டு எவ்வளோ முடியுதோ உங்களோட ஸ்பைனை ட்விஸ்ட் பண்ணி அந்த வெயிட்டை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. டவுன், அப். ஒன் மோர் டைம், லாஸ்ட் டைம். டவுன், அப். ரிலாக்ஸ். ஃப்ளோரில் மூணாவது எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது படுத்துக்கோங்க, காலை நீட்டிக்கோங்க. கொஞ்சம் அப் க்ரன்ச் ஹோல்ட் பண்ணுற, வயிறு ஹோல்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கழுத்து மேலே வந்துடுறீங்க. நல்லா செஸ்ட் ஓப்பன். வெயிட் என்ன பண்ணுறோம், ஓவர் செஸ்ட்டுக்கு நேராக இல்லை நான் ஓவர் ஹெட் எங்கே வேணுமோ இங்கே ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு காலை ரேஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு 30க்கும் 60க்கும் இடையில. அங்கேருந்து அப்படியே சீசர், வெர்டிக்கல் சீசர். எப்போ கழுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுதோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஜஸ்ட் கீழே வச்சுட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட இங்கே ஸ்பைனில் ஆர்ச் விழாமல் நல்லா உங்கள் பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க, இங்கே கேப் இல்லாமல். ஸ்லோலி டவுன், ரிலாக்ஸ். ஃப்ளோரில் பார்க்குற 4வது எக்ஸசைஸ் நம்மளோட லாஸ்ட் 8வது எக்ஸசைஸ்க்கு ஒரு காலை இப்படி மேலே போட்டுக்கிறோம். சிங்கிள் லெக் க்ளூட் பிரிட்ஜ் பண்ண போகிறோம். இங்கே கை என்ன பண்ண போகிறீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான வெயிட்டுனா 2 கையும் வச்சு பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா 2 கையுமே தனித்தனியாக வெயிட்ஸ் பிடிக்கனாலும் பிடிச்சிக்கலாம். இங்கேருந்து பட்டா வெயிட்டையும் ப்ரெஸ். ஸ்லோலி டவுன். மேலே போகும்போது ஆப்ஸ் டைட், க்ளூட் டைட். ஸ்லோலி எக்ஸேல் வாய் வழியாக ஆப்ஸ் டைட். இப்போ இன்ஹேல் அண்ட் ரிலாக்ஸாக விட்டுறீங்க வயிறை. திரும்பவும் அகெயின் ப்ரெஸ், ஸ்லோலி டவுன். பேசிக்காக பட் அப் போகும்போது வெயிட் அப், பட் டவுன் வரும்போது வெயிட் டவுன். அடுத்த காலில் பார்ப்போமா? சைட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸ்லோலி டவுன். எக்ஸேல் அண்ட் கோ அப். ஆப்ஸ் டைட், பட் டைட். ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் டவுன். லாஸ்ட் டைம். டவுன். ரிலாக்ஸ். அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். எப்பவும் சொல்கிற பாயிண்ட் தான், நீங்கள் எக்ஸசைஸை பார்த்துட்டு மட்டும் போகிறனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஒவ்வொரு எக்ஸசைஸும் எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சோடனே பாஸ் பண்ணிவிட்டு நீங்களுமே உங்களால் முடிஞ்ச ரெப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது அப்படி ரெப்ஸை போக போக கூட்டிகிட்டே போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எப்போது நீங்கள் ப்ராப்பரான நியூட்ரிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது டபுளாக உங்களோட ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.